என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. அலாத எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years ஆஃப் ப்ரூவன் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், ஆல் ஐ கேர் ட்ரீட்மெண்ட் அண்டர் ஒன் ரூஃப். அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி. அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களிடத்தில் மறுபடியும் நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த சில வாரங்களாக நாம் ஆண்டவரிடத்தில் எப்படி கிட்டி சேர வேண்டும் என்பதை குறித்து தியானித்து வந்தோம். கடந்த வாரத்திலே நாம் மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய வாஞ்சை என்பதை குறித்து தியானித்தோம். எப்படி ஒரு அரசர் தம்முடைய இளவரசர் எல்லா கலைகளிலும் பயின்று தேர்ச்சி பெற்று நாட்டை ஆள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறாரோ, அதே போல நம் ஆண்டவரும் நம்மை பல துறைகளிலே வெற்றி பெற்று பரத்திலே பலவற்றை ஆண்டு கொள்ள வேண்டும் என்பது அவருடைய வாஞ்சை. மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படும் போது எதை மேற்கொள்ள வேண்டும் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. முக்கியமாக நாம் மேற்கொள்ள வேண்டியது பாவம். பாவம் என்றால் என்ன? 1 யோவான் 3வது அதிகாரம் 4வது வசனத்திலே, பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். கர்த்தர் நமக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். கொடுத்து விட்டு அவற்றை நாம் கைக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். நாம் அப்படி செய்ய தவறும்போது பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார் என்று பார்ப்போமானால், நாம் அவரை போல மாற வேண்டும். அவர் எப்படி பரிசுத்தராக இருக்கிறாரோ, குற்றமில்லாதவர் இருக்கிறாரோ, அதே போல நாமும் பரிசுத்தவர்களாகவும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் வாஞ்சிக்கிறார். அதற்கு நாம் பாவத்தை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நாம் பாவம் செய்தோமா இல்லையா என்பதை நாமே அறிந்து கொள்வதற்கு நமக்கு மனசாட்சி என்பதையும் கொடுத்திருக்கிறார். உபாகமம் 30வது அதிகாரம் வசனம் 11 தொடங்கி 14வது வசனம் முடிய இப்படியாக நமக்கு எழுதப்பட்டுள்ளது. நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதின்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்துக்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல. நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை அவர் நம்முடைய இருதயத்திலே எழுதி வைத்திருக்கிறார். ஆதலால் நான் திருமறை படிக்க வேண்டும், மற்ற வேதங்களை படிக்க வேண்டும் என்பதெல்லாம் அவசியமாக இருந்தாலும், அடிப்படையிலே நம்முடைய மனசாட்சியின் மூலமாக ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுவார். இது தவறு, இது தவறு இல்லை என்று பேசும்போதே நாம் அதன்படி நடக்கும்போது பாவத்தை மேற்கொள்ளுகிறவர்களாக இருப்போம். அவர் எதிர்பார்ப்பது நாம் அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் என்பது. இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் சீனாய் மலையிலே மோசேயை கொண்டு முதலாவதாக 10 கட்டளைகளை கொடுக்கிறார்.
அதன் பிறகு இந்த முதல் 5 புஸ்தகங்களிலே ஆதியாகமம் மற்றும் லேவியராகமம், யாத்ராகமம், இவற்றிலே முதல் 5 புஸ்தகத்திலே அவர் கொடுத்த கட்டளைகளை எல்லாம் யூதர்கள் அதை வரிசைப்படுத்தி 613 கட்டளைகளாக வைத்திருக்கிறார்கள். அதை மிட்ஸ்வாஸ் என்று அவர்கள் கூறுவார்கள். இந்த மிட்ஸ்வாட் அவர்கள் கை கொள்ளும்போது எது பாவம் எது பாவம் இல்லை என்றதை தெளிவுபடுத்துகிறது. நமக்கு எது பாவம் என்றே தெரியவில்லை என்றால் நாம் எப்படி மேற்கொள்ளப் போகிறோம்? மேற்கொள்ளுவது அவருடைய வாஞ்சையாக இருக்கிறது பாவத்தை. அதை எங்கே சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கும்போது ஆதியாகமம் 4வது அதிகாரம் 6 மற்றும் 7வது வசனத்தில் இப்படியா நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவம் நம்மை பாவம் செய்ய தூண்டும். அதை தான் நாம் ரோமர் புஸ்தகத்திலும் 7வது அதிகாரத்திலே பவுலடிகளார் படும் கஷ்டத்தை அவர் எழுதியிருப்பார். நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனால் செய்ய முடியாமல் தவிக்கிறேன். பாவம் செய்யக்கூடாது என்று நிர்ணயிக்கிறேன், ஆனாலும் என் பலவீனத்திலே செய்து விடுகிறேன் என்று சொல்கிறார். இப்படியாக ஒரு ஈர்ப்பு சக்தியை கடவுள் நமக்கு அனுமதித்திருக்கிறார். ஆனாலும் அவற்றில் இருந்து நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பது அவருடைய வாஞ்சை. பாவம் செய்வது மட்டும் பாவம் அல்ல, நல்லதென்று தெரிந்தும் செய்யாதிருந்தாலும் பாவம். அதைத்தான் அவர் யாக்கோபு புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தில் இப்படியாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளை மனசாட்சியின் மூலமாக பேசுகிறார், வேதத்தின் மூலமாக பேசுகிறார், ஆவியின் மூலமாக பேசுகிறார். பேசி இதை செய் அதை செய்யாதே என்று சொல்லுகிறார். செய்யாதே என்பதை செய்யும் போது மட்டும் பாவம் அல்ல, செய் என்பதை சொல்லியும் நன்மையை செய் என்று சொன்ன பிறகும் அதை செய்யாமல் இருந்தாலும் பாவம். அதைத்தான் இங்கு நாம் கண்டோம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும் என்று கூறுகிறார். பாவம் மனித குலத்தை தவிர வேறு எந்த ஜீவராசியாலும் செய்ய முடியாது. ஏனென்றால் கர்த்தர் அவைகளுக்கு ஒரு சுயாதீனத்தை கொடுக்கவில்லை. கர்த்தர் மனித குலத்திற்கு சுயாதீனத்தை கொடுத்ததன் காரணம் உண்மையான அன்பு அவனிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும், சொன்னதை செய்ய வேண்டும். ஆகையால் பிற்காலத்திலே அவன் சொல்லாததையும் அவருக்கு உகந்ததாக செய்வான் என்பது அவருடைய வாஞ்சை. இயேசுநாதன் இந்த பூமியில் இருந்த காலத்திலே அவர் 3 வருடங்களுக்கு தம்முடைய சீஷர்களுக்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் நடத்தி காண்பித்தார். அவர் செய்ததை அவர்கள் கண்டார்கள். ஆனால் அவர் உயிர்த்தெழுந்து மேலே போன பிறகு அவர் செய்திருந்ததை அவர்கள் செய்ய தொடங்கினார்கள். அதுபோல ஆண்டவர் நம்மை இப்பூமியில் இருக்கும் அளவும் அவர் சொன்னதை செய்ய அவர் வாஞ்சிப்பார். அதன் பிறகு நாம் பரத்துக்கு போன பிறகு நமக்கு கற்றுக் கொடுத்ததையெல்லாம் அபியாசப்படுத்த நமக்கு பொறுப்புகளை கொடுப்பார். அதற்கு நாம் இங்கு படித்து தேறினவர்களாக இருக்க வேண்டும். ஒரு சாலையிலே நாம் போகும்போது நடுவிலே ஒரு கோடு போட்டு இடதுபுறம் வலதுபுறம் வாகனங்கள் செல்ல பிரித்து வைத்திருந்தார்கள் என்றால் விபத்துக்கள் அதிகமாக நடக்காது. அவர்களுடைய பாதைகளே கடந்து செல்வார்கள். இந்தியாவிலே நாம் இடதுபுறமாக போவோம், அமெரிக்காவிலே அவர்கள் வலதுபுறமாக போவார்கள். அப்படியாக ஒரு பிரித்து வைப்பார்கள். அப்படி ஒரு கோடு இல்லை என்றால் வாகனங்கள் எதிர்புறமாகவும் வரலாம், இடக்கு முடக்காக வந்து விபத்துக்கள் அதிகமாக நேரலாம். அப்படி நேராமல் இருக்க வேண்டுமென்றால் நமக்கு அதை பிரிக்க வேண்டிய ஒரு பக்குவம் தேவை. அதைத்தான் ஆண்டவர்
மனிதனிடத்திலும் வாஞ்சிக்கிறார். அதற்காகத்தான் நம்மை இந்த உலகத்திலே அனுப்புகிறார். இங்கு நன்மை என்ன தீமை என்ன என்பது நமக்கு தெரியும். அதை செய்ய வேண்டுமா செய்யக்கூடாதா என்பதன் சுயாதீனத்தையும் நமக்கு கொடுத்து விட்டார். இப்பொழுது பயிற்சியின் மூலமாக அதை படித்துக்கொள் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு பயிற்சி அளிக்கிறார். அதைத்தான் நமக்கு எபிரேயர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 12வது வசனம் தொடங்கி இப்படியாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. காலத்தை பார்த்தால் போதகராயிருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியத்தின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பாலுண்ணுகிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோதயங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு பயிற்சியின் மூலமாக இவற்றை பிரித்து எடுக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். இதற்கு வேண்டிய அத்தியாவசியமான மனசாட்சியை நமக்கு கொடுத்து விட்டார். இப்படியாக நம்மை பாவத்தை மேற்கொள்வதற்கு எவையெல்லாம் நமக்கு தேவையோ அவற்றையெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதன் மூலமாக நாம் பாவத்தை மேற்கொண்டு அவர் நமக்கு வைத்திருக்கிற மிக முக்கியமான பொறுப்புகளை வகித்து கொள்ள நம்மை நாமே பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். தேறினவர்களாக இருக்க வேண்டும். நல்ல பலமான ஆகாரத்தை உண்ணத்தக்கவர்களாக பயிற்சியினால் பகுத்தறிந்து முயற்சி செய்து நாம் முன்னேற கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் வந்த காரணம் பயில நன்றாக பயிலும்போது எப்படி ஒரு மாணவன் தன்னுடைய பள்ளியிலே நன்றாக பயிலும்போது அவனுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதோ அதே போல் நாமும் ஆண்டவருடைய படிப்பிலே நன்றாக படிக்கும்போது அவன் நமக்கு வைத்திருக்கும் பல பொறுப்புகளை வகிக்க நம்மை தயார்படுத்தி கொள்கிறோம். இதனுடைய இதர பகுதிகளை நீங்கள் காண வேண்டுமென்றால் நரேந்திரநாத் என்கிற யூடியூபிலும் www.divine2.asia என்கிற இணையதளத்திலும் காணலாம். மறுபடியும் சந்திக்க வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. அழாதடி. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி.